மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இது சோயா பீன்ஸ்லேருந்து தயாரிக்கப்படுது. சோயா பீன்ஸ்லேருந்து பல பொருட்கள் கிடைக்குது. சோயா பால், சோயா புரதம், சோயா எண்ணெய், இப்படி பல பொருட்களை சொல்லலாம். சோயா எண்ணெயை தயாரிக்கும் போது சோயா பீன்ஸை செக்கில் போட்டு பிழிஞ்சு எண்ணெய் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா சக்கை அல்லது புண்ணாக்கு கிடைக்கும் இல்லையா? இப்படி கிடைக்கக்கூடிய இந்த பொருளை தான் இறைச்சி துண்டுகள் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி பாக்கெட்டில் அடைச்சி மீல் மேக்கர்னு சொல்லி விற்கிறாங்க. ஒருவர் சைவ உணவு மட்டுமே சாப்பிடும் பழக்க உடையவர் அப்படின்னா அவர் இறைச்சியின் சுவையை அனுபவிக்க விரும்பினால் இந்த சோயாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட மீல் மேக்கர் சரியான ஒரு சாய்ஸ். இதில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. எனவே இதை இறைச்சிக்கு சமமாக நம்ம கருதலாம். இந்த மீல் மேக்கர் உணவுகள் இறைச்சி உணவுகளுக்கு மிகச்சிறந்த மாற்று உணவு. யாரெல்லாம் இறைச்சி சாப்பிட்றத தவிர்க்கிறாங்களோ அல்லது இறைச்சி சாப்பிட பிடிக்கலையோ அவங்க இந்த சோயா சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது இறைச்சியில் இருந்து பெறக்கூடிய சத்துக்களை பெற முடியும். புரதச்சத்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு சோயா ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லலாம். சோயாவை அவ்வப்போது சீரான இடைவெளி விட்டு சமையலில் சேர்த்து வரலாம். சோயா பால், சோயா சீஸ், இதிலெல்லாம் புரதச்சத்து அதிகமாகவே இருக்குது. தானிய வகைகள்லேயே சோயாவில் தான் அதிகமான புரோட்டீன் இருக்குது. 100 கிராம் சோயாவில் 28.6 கிராம் புரோட்டீன் இருக்குது. இந்த புரோட்டீனில் நம்ம உடலுக்கு தேவையான அடிப்படை அமினோ அமிலங்கள் அனைத்தும் இருக்குது. மாமிச புரோட்டீனுக்கு இணைய வரக்கூடிய ஒரே சைவ புரோட்டீன் சோயா பீன்ஸ் தான். அப்படி இருந்தாலும் சோயாவில் கொழுப்பு குறைவாகவே இருக்குது. 100 கிராமில் 20 கிராம் கொழுப்பு தான் இருக்குது. சோயாவில் கார்போஹைட்ரேட்டின் அளவும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். சோயாவில் நல்ல நார்ச்சத்து இருக்கிறதுனால தளர்ந்த சோர்வடைந்த இதயத்திற்கு சோயாவின் பாதுகாப்பு ரொம்பவே முக்கியமானது. சோயா ஒரு இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட். மினரல்கள் சோயாவில் ஜாஸ்தியாகவே இருக்குது. இதனால சோயா சுலபமாக எலும்புகளுக்கும் பற்களுக்கும் பாதுகாப்பு வழங்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மீல் மேக்கருடைய முக்கிய பொருள் சோயா பீன்ஸ். இந்த சோயா பீன்ஸ் ஆனது பருப்பு குடும்பத்தை சார்ந்தது. உங்களுக்கு பருப்பு சார்ந்த உணவுப் பொருட்கள் அலர்ஜி ஒத்துக்காது அப்படின்னா நீங்க மீல் மேக்கர் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து அதிகப்படியான சோயா சார்ந்த உணவுப் பொருட்களை எடுத்து வந்தான்னா அது உங்க உடல்ல ஹார்மோன் மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே போல உங்களுக்கு மலட்டுத்தன்மை மற்றும் விந்தணுக்களின் எண்ணிக்கையை குறைப்பது, இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் உண்டாக்கிடும். இது தவிர தைராய்டு சுரப்பியையும் ஒழுங்கா வேலை செய்ய விடாது. ஸோ தேவையான அளவு அவ்வப்போது இந்த மீல் மேக்கர் எடுத்துக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது.